குழந்தைகளே, நாம் இப்பொழுது என் கற்பனையில் என்ற பாடத்தில் உள்ள கடினப் பதங்கள், பொருள் எழுதுக, வேறுபட்டதை வட்டமிடுக ஆகிய 3 பகுதிகள் மற்றும் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 39இல் உள்ள பயிற்சியையும் இணைத்து கற்கப் போகிறோம். வாங்க இன்றைய பாடப்பகுதிக்குள் நுழையலாமா? கடின பதங்களை எழுதுக. 1. தோட்டம். தோ இட் டா இம் தோட்டம். 2. வீடு வீடு. 3. மலை மலை மலை. 4. ஆறு ஆறு. 5. படிக்கட்டு. ப டி இக் கா இட்டு படிக்கட்டு. குழந்தைகளே, நாம் கடின பதங்களை நன்றாக படிக்க கற்றுக்கொண்டோம். அடுத்து பொருள் எழுதுக என்ற பகுதிக்கு செல்லலாமா? பொருள் எழுதுக. 1. பக்கத்தில் அருகில். 2. தூரம் தொலைவு. பக்கத்தில் அருகில் தூரம் தொலைவு. குழந்தைகளே, அடுத்து நாம் வேறுபட்டதை வட்டமிடுவோமா? வாருங்கள், வேறுபட்டதை வட்டமிடுக. 1. மஞ்சள், நீலம், ஊஞ்சல். இவற்றில் மஞ்சள், நீலம் இரண்டும் வண்ணத்தை குறிப்பவை. ஊஞ்சல் குழந்தைகள் விளையாட பயன்படுத்தும் சாதனம். ஆகவே ஊஞ்சலை நாம் வட்டமிடுவோம். 2. செடிகள், பூக்கள், வீடு. செடிகள், பூக்கள் இவை தாவர வகையைச் சார்ந்தவை. வீடு நாம் வசிக்கும் இடம் ஆகும். எனவே வீடு வேறுபட்டு இருப்பதால் வீட்டை வட்டமிடுவோம். 3. தோட்டம், பூனைக்குட்டி, நாய்க்குட்டி. இவற்றில் பூனைக்குட்டி, நாய்க்குட்டி இரண்டும் நாம் வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணிகள். தோட்டம் இவற்றிலிருந்து வேறுபட்டுள்ளது. எனவே தோட்டத்தை நாம் வட்டமிடுவோம். குழந்தைகளே, நாம் இப்பொழுது வேறுபட்டதை வட்டமிடுக என்ற பகுதியை அழகாக வட்டமிட கற்றுக்கொண்டோம். குழந்தைகளே, நாம் இப்பொழுது பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 39இல் உள்ள பயிற்சியை படிக்கப் போகிறோம். வாங்க பயிற்சி பகுதிக்குள் நுழையலாமா? முதலில் படித்து பழகுக என்ற பகுதியை படிக்கப் போகிறோம். இங்கு கட்டத்தில் சிறிய வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க படித்து பழகுவோம். படம் வரையலாமா? படம் வரையலாமா? இரு பக்கமும், இரு பக்கமும். ஊஞ்சல் ஆடலாம், ஊஞ்சல் ஆடலாம். வாங்க அடுத்த வரிசைக்கு போவோம். பிடித்தது போல, பிடித்தது போல. வீட்டிற்கு பக்கத்தில், வீட்டிற்கு பக்கத்தில். சறுக்கி விளையாடலாம், சறுக்கி விளையாடலாம். குழந்தைகளே, அடுத்து நாம் எழுதி பழகுக என்ற பகுதிக்கு செல்லவிருக்கிறோம். வாங்க எழுதி பழகலாமா? வீடு வீடு. தோட்டம், தோ இட் டா இம் தோட்டம். படிக்கட்டு, ப டி இக் கா இட்டு படிக்கட்டு. மலை மலை. ஆறு ஆறு. பூனைக்குட்டி, பூ நை இக் கு இட்டி பூனைக்குட்டி. வாத்து, வா இத்து வாத்து. சறுக்கு பலகை, ச ரு இக் கு இப் ப ல கை சறுக்கு பலகை. குழந்தைகளே, நாம் இப்பொழுது சொற்களை அழகாக படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டோம். வாங்க அடுத்த பகுதிக்கு செல்லலாமா? குழந்தைகளே, நாம் இப்பொழுது பொருத்தமான குறியீடுக என்ற பகுதிக்கு செல்லவிருக்கின்றோம். வாருங்க.
பொருத்தமான குறியீடுக என்ற பகுதியில் 5 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் சரியான வாக்கியமாக இருந்தால் அருகிலுள்ள கட்டத்தில் சரி என்ற குறியீடும், தவறான வாக்கியமாக இருந்தால் அருகிலுள்ள கட்டத்தில் தவறு என்ற குறியீடும் போட வேண்டும். வாருங்கள். பொருத்தமான குறியீடுக. 1. நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். இவ்வாக்கியம் சரி. கட்டத்தில் சரி என்ற குறியீடை போடுவோம். 2. நேயன் வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன. இவ்வாக்கியம் தவறு. அருகிலுள்ள கட்டத்தில் தவறு என்ற குறியீடை போடுவோம். 3. நிலாவின் வீடு மஞ்சள் நிறம் உடையது. இவ்வாக்கியம் தவறானது. அருகிலுள்ள கட்டத்தில் தவறு என்ற குறியீடை போட வேண்டும். 4. நேயன் வீட்டில் வாத்துகள் இருக்கின்றன. இவ்வாக்கியம் சரி. கட்டத்தில் சரியான குறியீடை போட வேண்டும். 5. நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். இவ்வாக்கியம் சரி. அப்படியென்றால் அருகில் உள்ள கட்டத்தில் சரி என்ற குறியீடை போட வேண்டும். குழந்தைகளே, பொருத்தமான குறியீடுக என்ற பகுதியை நன்றாக கற்றுக்கொண்டோம். மேலும் இப்பகுதியில் உள்ள வாய்மொழியாக விடை தருக மற்றும் விடை எழுதுக ஆகிய இரு பகுதிகளையும் அடுத்த காணொளியில் இணைத்து கற்போம். நன்றி.